மறைந்த மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனாரது 95வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே சென்னையிலே இன்றைக்கு மிகச் சிறப்பான முறையிலே 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கெல்லாம் நல்ல திட்டங்களும் அன்னதானமும் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் ஐயா மூப்பனாருடைய பிறந்த தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய விழாவாக மட்டுமல்லாமல் விவசாய விழாவாக, விவசாயிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விழாவாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லா மாவட்டங்களிலும் நடைபெறுகிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். கர்நாடகாவிலே தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது என்பது கண்டனத்துக்குரியது, ஏற்புடையது அல்ல. அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் மனிதநேயத்தோடு தனக்கு கொடுத்திருக்கின்ற பதவியை வைத்துக்கொண்டு பணியாற்றக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். உயிருக்கு விலையே கிடையாது. அப்படி உயிர் போயிருக்கும்போது அதற்கு மனிதநேயத்தோடு தான் பதில் கூற வேண்டும், மனிதநேயத்தோடு அதை அணுக வேண்டும். இனிமேல் அதுபோல் நடைபெறாத வண்ணம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையை ஆட்சியாளர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். செய்தி என்று அத்துறையை சார்ந்தவர்களே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் 100% மக்கள் பணி ஆற்ற வேண்டும். மக்கள் பணி ஆற்றி அந்தந்த சட்டமன்றத்திலே உள்ள அனைத்து துறைகளையும் முன்னேற்ற வேண்டும். குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய நலன் பயில வேண்டும். அதற்கு அடித்தளமாகவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன வசதியும் உதவியாளர்கள் வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வரும் காலங்களிலே வசதி இல்லாத இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பணி மேலும் சிறப்பாக தொடரும் என்று நான் நம்புகிறேன். பணி ஆற்றுவதற்கான வசதிகள் செய்து கொடுப்பது என்பது பல நேரங்களிலே அரசினுடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை அவர்கள் சரிவர செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நிதி பற்றாக்குறை என்று நினைக்கின்ற தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு சொந்த வாகனங்கள் இருந்தால் இந்த வாகனத்தை திருப்பி கொடுத்து விடலாம். அதிலையும் மாற்றுக்கிறது இல்லை. செய்தியா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி இருந்தால் திறமையானவர்களுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக முதல்வருடைய மிக முக்கியமான அறிவிப்பு, முதல்வர் காப்பீட்டு திட்டம் 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் உயர்ந்திருப்பது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்பு. இது போன்ற நல்ல அறிவிப்புகளை மக்கள் வரவேற்பார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இதனை வரவேற்கிறது. நன்றி. அடிப்படையிலே இறப்பு காவல்துறை இல்லை என்றால் அது ஏற்க முடியாத ஒன்று. அப்படி நடைபெறவே கூடாது. தகுந்த விசாரணை, உண்மை நிலை வெளிவர வேண்டும். இனிமேல் இது போன்ற சம்பவங்களுக்கு காவல்துறை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.